ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க. வீட்டில் வந்து சிம்பிளாக பண்ணிடலாம், சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 3 பெரிய வெங்காயம் ரஃபாக வந்து கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 4-5 தக்காளியும் வந்து நல்லா பழுத்த தக்காளியாக நம்ம வந்து எடுத்துக்கணும். நல்லா ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா கலர் வந்து நல்லாவே ரெட் கலரில் கொடுக்குங்க. அதுக்கப்புறமா அதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ பன்னீரும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேபி சிக்கன் 65 மசாலா. ஸோ இதுதான் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கும் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா. வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது கூடவே கொஞ்சமாக மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், மிளகாய் தூள் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மசாலாவே போதும்னா நீங்கள் இது மட்டுமே போதுங்க. ஸோ எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் விட்டு மேரினேட் பண்ணணும். ஆயில் விட்டு மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லாவே மேரினேட் ஆகும். ஸோ பிஞ்சு பிஞ்சு வராது, உங்களுக்கு பன்னீர் வந்து நல்லா மேரினேட் ஆகிடும். சூப்பராக இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு அடுப்பில் வெந்துட்டு இருக்குதுங்க. இது நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை வந்து அரைக்கணும். ஸோ இந்த பக்கம் ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ண மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும், அதிகமாக ஆயில் இதுக்கு தேவையில்லைங்க. ஒரு டேபிள் ஸ்பூன்லேயே நான் வந்து ஃபுல்லாகவே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சும்மா வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பட்டரில் நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுனால இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பதிலாக ஆப்ஷனால நீங்கள் ஆயிலில் கூட இதே மாதிரி நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பட்டர் இருந்தனால பட்டர்லேயே ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் ஃபேனில் வந்து ஆற வச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி வேணும்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நீடு இருக்காது தண்ணி வந்து வேறு சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், நீடு இல்லைன்னா வேணாங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து கரம் மசாலா மட்டுமே போதும். மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து நான் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறாங்க. அவ்வளோதான், மசாலா வேறு எதுவுமே நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே சேர்க்கணும்னு நினச்சேன், அது கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்க போகிறோம். அதனால் மசாலா எல்லாமே ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு இதை வந்து ஸ்லோ குக்கில் வந்துட்டு சிம்மில் வச்சே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அதனால் நமக்கு வந்து உப்பு கம்மியாக போட்டால் போதுங்க. சுகர் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து அதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சு வேக வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்குங்க. ஸோ சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சப்பாத்திக்கு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். இது நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.